Hello students, in this video we are going to see about synthetic seed or artificial seed or encapsulated seed. மூணுக்குமே வந்து ஒரே அர்த்தம் தான். இட்ஸ் ஆர்டிஃபிஷியல், செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சீட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி சீட்னா என்ன நமக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும். A seed is a small hard part of a plant from which a new plant grows. ஸோ இதான் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் a small hard, இதில் இருந்தால் நியூ பிளான்ட் வந்து வளரும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சீட்ஸ் serve several functions for the plant that produce them. Key among them these functions are nourishment of embryo, dispersal to a new location and dormancy during unfavorable conditions. ஸோ இந்த சீட் வந்து என்ன பண்ணுது, ஒன்ஸ் வந்து பிளான்ட்லேருந்து டிஸ்பர்ஸ் ஆனவுடனே அந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் வந்து ஃபுட்டை வந்து எல்லாமே வந்து கொடுக்கறது வந்து இந்த சீட் தான் வந்து கொடுக்குது. ஒரு புது லொக்கேஷனுக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டார்மன்சியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் நேச்சுரல் சீடில் வந்து நிறைய ட்ராபேக்கு வந்து இருக்குது. என்னென்னலாம் டிமெரிட்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டிமெரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் வேரியேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட். ஸோ மெயின்டைனிங் ஜெனட்டிக் வேரியேஷன் ஆர் டிஃபிகல்ட். மெயின்டைனிங் ஜெனட்டிக் வேரியேஷன் ஆர் டிஃபிகல்ட், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ராபேக். ரெண்டாவது ட்ராபேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெனி ஃப்ரூட் கிராப்ஸ், நிறையா ஃப்ரூட் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் சீட்ஸ். மெனி ஃப்ரூட் கிராப்ஸ் ஆர் டிஃபிகல்ட் இன் டயேசியஸ் பிளான்ட் ஃபார் ஃபீமேல் பிளான்ட். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பார்ன் டிசீஸ் அண்டு பெஸ்ட். சீடு மூலியமாக டிசீஸும் பெஸ்ட்டும் வந்து வருது. தென் சீட் டார்மன்சி. இந்த அஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் இல்லை நேச்சுரல் சீடோட ட்ராபேக்னே சொல்லலாம். ஸோ ஜெனட்டிக் வேரியேஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் நிறைய ஃப்ரூட் கிராப்ஸ் வந்து சீட்ஸ் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. டயேசியஸ் பிளான்ட்டில் வந்து பர்டிகுலராக வந்து ஃபீமேல் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். தென் சீட்ஸ் மூலியமாக நிறைய டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவுது அண்ட் ஆல்சோ பெஸ்ட். தென் ஃபைனலி சீட் டார்மன்சி. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து பிரேக் பண்ணி ஓவர் கம் பண்ணி புதுசாக ஒரு ப்ராசஸ் வரணும், ஒரு புதுசாக நம்ம வந்து சீட்ஸை வந்து எல்லா டைமும் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்செப்டில் மூலியமாக உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தட்டிக் சீட். ஸோ வாட் இஸ் சிந்தட்டிக் சீட் அப்படின்னா, சொமேட்டிக் எம்ப்ரியோ, ஒரு சொமேட்டிக் எம்ப்ரியோ சரௌண்டட் பை அ ப்ரொடெக்டிங் ஜெல், ஒரு ப்ரொடெக்டிங் ஜெல்லால் கவர் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் சீட். ஸோ த இமீடியட் பெனிஃபிட் ஆஃப் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஆர் சிந்தட்டிக் சீடு தான். இதை ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா முரசாகி, எம்எஸ் மீடியத்தை கண்டுபிடிச்ச அந்த முரசாகி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இயர் 1977 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணாங்க. சரி, ஸோ இந்த ப்ரொடெக்டிங் ஜெல்லுக்கு வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்படி என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெட்டீரியல் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடெக்டிங் ஜெல்லுக்காக என்னென்ன மெட்டீரியல் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா, மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அகார், அப்புறம் வந்து அல்ஜினேட், தென் கார்பாக்சி மீத்தேல் செல்லுலோஸ், சிஎம்சின்னு சொல்லக்கூடிய கார்பாக்சி மீத்தேல் செல்லுலோஸ், கேராஜினின், தென் சோடியம் டேட் அண்ட் பாலி அக்ரிலமைட். ஸோ இத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கேப்சுலேஷனுக்காக ப்ரொடெக்டிங் ஜெல்லுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஜினேட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி மோஸ்ட் சூட்டபிள் பிகாஸ் இட் என்ஹான்ஸ் கேப்சூல் ஃபார்மேஷன் அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் தி கேப்சூல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேப்சூல் ஃபார்மேஷனுக்கு வந்து ஆப்டாக இருக்குது. ஏன்னா ரிஜிடிட்டி வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப அந்த ரிஜிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜரி. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையோ இல்லை வேறு ஏதோ நடத்துகிறப்ப வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இந்த ஆல்ஜினேட் வந்து பாதுகாக்கிறதுனால பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து ஆல்ஜினேட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் we will see the types of artificial. There are 3 types of artificial seed. First வந்து பார்த்திங்கன்னா encapsulated seed. இது இண்டிவிஜுவலாக ஒரு பீட் மாதிரி, ஒரு முத்து மாதிரி இருக்கக்கூடியது, வெரி காமன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்.
First type வந்து encapsulated seeds. Somatic embryo in a nutrient suspension are encapsulated in a gel to form individual seeds. ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக சீட்ஸாக இருக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா seed gel suspension. Somatic embryo are kept suspended in a semi-solid gel or nutrient medium with agar. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செமிசாலிட் ஜெல் இல்லை அகாரில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து செகண்ட் டைப். தேர்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா சீடு டேப். ஸோ சீடு டேப் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இருக்கக்கூடியது. நீங்கள் ரோல் கேப் வந்து பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி. சொமேட்டிக் எம்ப்ரியோ ஆர் பிளேஸ்ட் இன் 1 or 2 rows between 2 tapes ஆர் செமிசாலிட் மீடியம். மேலேயும் கீழேயும் டேப் மாதிரி செமிசாலிட் மீடியம் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இந்த சீட் டேப் வந்து இருக்கும். Production of artificial seeds. The following are the major steps in the production of artificial seeds. So first we have to take a somatic embryo, then the somatic embryo mixed with a nutrient medium with 3% sodium alginate, then dropped into calcium chloride solution. calcium chloride solutionல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம். ஸோ ட்ராப் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த somatic embryo ப்ளஸ் அந்த நியூட்ரியன் மீடியம் கண்டெய்னிங் சோடியம் அல்ஜினேட்டோட மிக்ஸ் ஆகி ஒரு பீட்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். பீட்ஸ்னால் வந்து முத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பீட்ஸை வந்து இந்த சொல்யூஷனில் வந்து 30 minutes ரீடைன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அயான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சோடியம் அண்டு கால்சியம் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அயான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சொமேட்டிக் எம்ப்ரியோ இந்த ஆல்ஜினேட்டோட நல்லா வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. தென் த பீட்ஸ் ஆர் சீவ்டு. நம்ம வந்து ஜல்லடை பண்ணுறோம், சலிக்கிறோம். த்ரூ ஏ நைலான் மெஷ், ஒரு நைலான் மெஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சலிக்கிறப்ப என்ன ஆகுது, நமக்கு வந்து பீட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து கீழே வருது. ரிமைனிங் கால்சியம் குளோரைடு வந்து மேலே தங்கியிருக்கும். அதை நம்ம வந்து திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி வி ஹாவ் டு டெஸ்ட் த வயபிலிட்டியை வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபைனலி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நல்ல இது நம்ம ஃபீல் பண்ணோம்னா வி ஹாவ் டு ஸ்டோர் அட் 4 degree centigrade. 4 degree centigradeல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். திஸ் இஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். சொமாட்டிக் எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஆல்ஜினேட் சொல்லினோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து வி ஆர் மிக்சிங். தென் என்ன பண்ணுறோம், கால்சியம் குளோரைடு இல்லை கால்சியம் நைட்ரேட் சொல்யூஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். தென் என்ன ஆகுது, இது எல்லாமே வந்து பீட் ஃபார்ம் ஆகி நல்லா ரிஜிடாக நமக்கு வந்து கிடைக்கிது. தென் வி ட்ரான்ஸ்ஃபர் டு தி மீடியம் ஃபார் தி டெஸ்டிங் வயபிலிட்டி. எதெல்லாம் நல்லா வளருதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் டு தி க்ரீன் ஹவுஸ்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து அதை ஃபைனலாக வந்து ஒரு பிளான்ட்டாக வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் synthetic seed. So these are all the advantages of synthetic seeds. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறதா வந்து synthetic seed. ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் நோ டார்மன்சி பீரியட். விதை உறக்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இங்கே வந்து ஆப்சண்ட். அண்ட் த செகண்ட் அட்வான்டேஜ் இஸ் வயபிலிட்டி இஸ் குட். இட் ஷோஸ் குட் வயபிலிட்டி. அண்ட் தேர்ட் அட்வான்டேஜஸ் இஸ் வி கேன் ப்ரொடியூஸ் இன் லார்ஜ் நம்பர். ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வந்து நம்மளால் லார்ஜ் நம்பர் ஆஃப் சிந்தட்டிக் சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தென் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் ஈஸியர் வென் கம்பேர்ட் டு தி நேச்சுரல் சீடை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டோரேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல்சோ வெரி ஈஸி. அண்ட் இட் ஷோஸ் யூனிஃபார்ம் ஜெர்மினேஷன் வந்து ரொம்ப யூனிஃபார்மாக இருக்கும். அண்ட் ஆல் தி க்ளோன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கும். ஸோ these are all the main advantages of synthetic seeds. Because of these advantages mainly we are using synthetic seeds தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் மெனி அட்வான்டேஜஸ். என்ன அட்வான்டேஜஸ் ஆர் யூசஸ், எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் யூஸ்டு ஃபார் தி ப்ராபகேஷன் ஆஃப் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட். சீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத
ஒரு பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. மேல் ஆர் ஃபீமேல் ஸ்டெரைல் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது ஃபார் ப்ரீடிங் ப்ரோக்ராம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ். வி கேன் ப்ராபகேட் நான் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட். நான் சீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ண முடியும். தென் வி கேன் ப்ராபகேட் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டெரைல் பிளான்ட். மேல் பிளான்ட் ஆர் ஃபீமேல் ஸ்டெரைல் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. தென் cryopreserved artificial seeds are used for germplasm ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் ஆகுது. தென் டு ஸ்டோர் ஜீனோடைப் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட். சொமேட்டிக் எம்பிரியோவில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ஜீனோடைப்பை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். And we can produce pathogen free plant. Finally, transportation is very easy. Seeds can be transported easily without much risk of quarantine and bulkiness. ஒரு சாதாரணமாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நேச்சுரல் சீடை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்கி ப்ராசஸ். வேறஸ் சிந்தட்டிக் சீடில் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் வெரி ஈஸி. பல்கினஸும் வந்து இதில் வந்து ஒரு பெரிய வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜஸ்னாலையும் யூசஸ்னாலையும் வந்து மெயின்லி synthetic seeds are used in agriculture and horticulture. So this is a synthetic seed or artificial seed or encapsulated seed. So what is a synthetic seed அப்படின்னா somatic embryo surrounded by a protecting gel. இது யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னா முராசாகி in the year 1977. So protecting gel-க்கு we are using agar, alginate, carrageenan, sodium pectate or polyacrylamide, but mainly they are using alginate because of that rigidity. It protect from the mechanical engineering. There are three type of artificial seeds. One we called as encapsulated individual seed. Second, seed gel suspension. Here the seed gels are suspended in the nutrient medium. Then seed tape method. So production of artificial seed வந்து first we are mixed with nutrient medium with a 3% sodium arginate. Then we dropped into calcium chloride சொல்யூஷன். அதனால் நமக்கு வந்து பீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பீட்ஸை வந்து 30 minutes வந்து நம்ம ரீட்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால இது ரொம்ப க்ரிப்பாக வந்து இந்த சோடியம் ஆல்ஜினேட் வந்து சொமேட்டிக் எம்பிரியோவை சுற்றி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ தென் வி சீவ்டு வித் நைலான் மெஸ். தென் வி ஆர் டெஸ்டிங் வயபிலிட்டி. தென் ஃபைனலி வி ஸ்டோர்ட் அட் 4 degrees centigrade. ஸோ திஸ் இஸ் a diagrammatic representation of synthetic seed production. ஸோ அட்வான்டேஜுங்கிறது no dormancy, viability is good, we can produce large number, storage and transportation வந்து ரொம்ப easy, it shows uniform germination, all the clones are identical. These are all the uses. We can propagate non-seed producing plant and also we can propagate male female sterile plant for breeding program. breedingகாக வந்து male female sterile plant ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ germplasm storage, cryopreservation artificial seed வந்து நம்ம cryopreservation பண்ணோம்னா that is germplasm storage. To store genotype of transgenic plant. Transgenic plant with original genotype can be stored in the form of somatic embryo. And finally we can produce pathogen free plant and easy transportation. இதில் வந்து குவாரண்டைனும் இல்லை, பல்கினஸும் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆயிடுது. Thank you for watching this video.